அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் சாஃப்ட்வேர் இது மூணுமே வந்து இந்தியா டெவலப் பண்ணோம். ஸோ ஒரு இதில் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஆல் போட்டு பண்ணுறோம் நினைப்பாங்க. எல்லாமே நம்மள ஒரு ஆளே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க, இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. ஃபார்மிங்கில் எந்த மாதிரி பண்ணுறோம். ஃபார்மிங் பார்த்திங்கன்னா ஆளெல்லாம் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட 8 மாடு பக்கம் இருக்குது. காலையில் மாடை ஓட்டிகிட்டு போகணும். ஓட்டிகிட்டு போகிறதுக்கே எனக்கு 3 மணி நேரம் ஆகும். சாணி புல்லெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணுறதுக்கே அதுக்கு டைம்லாம் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒர்க் பார்ப்போம். ஸோ அதேமாதிரி ஈவினிங் போய் கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வரக்கே ஒரு மாடு கூப்பிட்டு வந்ததுக்கு டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் இருக்கும் இப்போ இருக்க வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் பண்ணி ஒரு டைம் பண்ணல. இது கண்டினியூஸாக ஒரு 4 இயர்ஸ் பக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அதை அப்படியே ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். இப்போ முடிவாக பண்ணி 10 ஆகிருக்கு. ஸோ வீக்கெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ வீக் டேஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ லேப்டாப் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லேப்டாப் ஒர்க் பண்ணும்போது இதில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் பண்ணுற வைக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்மிங்னா ஆள் போட்டு பண்ணுற மாதிரி இல்லை, நாமளே உள்ளே பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லாம் க்ளீன் பண்ணணும். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆங்கிள் பண்ணணும். அப்புறம் கட்டுத்தரையை க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டு இப்படி இருக்க முடியும். இப்படி ஆகும். நம்ம தகரை வச்சு கூட்டி வச்சு அடுத்து சீமான் வச்சு கூட்டணும். ஸோ கூட்டியாச்சு, தகரத்தை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும். ஸோ அடுத்து அந்த பக்கம் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ இதுதான் காடிக்குள்ள ஃபுல்லாக புல், வேஸ்ட் புல் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். தீயரிக்காகும் க்ளீன் பண்ண இப்படி ஆயிடுச்சா. இந்த வாரத்தை ஒரு டைம் க்ளீன் பண்ணலாம், டெய்லி க்ளீன் பண்ணலாம். ஸோ நமக்கு டைம் கம்மியாக இருக்கும். அப்படி அப்பப்போ தான் க்ளீன் பண்ண முடியும். திங்கக்கிழமை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வேஸ்ட்லாம் போட்டு இவ்வளோ வந்திருக்கா, கூட சாணி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே யூஸ் வேண்டியதான். இப்போ இதெல்லாம் கையில் க்ளீன் பண்ண டக்குன்னு கட்டை இருக்குது, டக்குன்னு எடுத்து கூட்டிட வேண்டியதான். இது வந்து தயாரிச்சு இருக்கும் இரும்பில், சாணியால் இருக்கும். இது இருக்கும் இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டிச்சர்லாம் பார்த்துருப்பீங்க, ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். நம்ம உட்காந்து மம்டி எடுத்து ட்ரீட்மெண்ட் இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். இது ஒரே செகண்டில் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சீமா தச்சு வாரினா ஈஸியாக முடிஞ்சிடும். சரிகளை கூட்டு போய் போட்டு தீ வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாணி அள்ளணும். ஸோ சாணி அள்ளிட்டு அங்கே கூட்டுட்டு அள்ளணும். ஸோ அதான் நம்ம டாஸ்க் அடுத்து. சாணி அள்ளி காலில் போட்டிருக்கு. இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா சாணியெல்லாம் க்ளீன் பண்ணிச்சு, தட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிச்சு. இப்போ இந்த தகரை வச்சு திரும்ப வந்து ஒரு கூட்டு அதுக்கப்புறம் க்ளீன். அப்போ தான் வந்து இதெல்லாம் போகும். பார்த்தீங்கன்னா தெரியுதா. க்ளீன் பண்ணிச்சு. இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அடுத்த ரவுண்டு. இப்போ இதை வச்சு ஒரே சோப்பு இழுத்து வந்துடும். வைக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சீமா வச்சு வாரன்னா முடிஞ்சு. ஸோ க்ளீன் ஆகிரும். அப்புறம் சீமா வச்சு வாரன்னா முடிஞ்சு, க்ளீன் ஆகிரும். இங்கே இருந்து முன்னாடிக்கும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் சரிலாம் கூட்டு போய் வெளியே போடணும். எடுத்துகிட்டு இழுத்து காலை இழுத்துக்கிட்டால் முடிஞ்சுக்கும். இடம் க்ளீன் பண்ணணும். இப்போ அடுத்த ஒரு ரவுண்டு போவோம். ஸோ இதுதான் இது ஈஸியாக இருக்கும். இழுத்தா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண இடமெல்லாம் இது ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஆட்டுக்கு மேலே போட்டதெல்லாம் இவ்வளோ இருக்கும். சரி, சாரிலாம் கூட்டி கொண்டு அடுத்து வெளியே போடணும். சரி, இதை அடுத்து நம்ம டஸ்க். இது பார்க்க கம்மியாக தெரியுற மாதிரி இருக்கும். எவ்வளோ இருக்கும், 5 அடிக்கு ஒன்று இருக்குது. கால் வச்சோ 1 அடி காலுக்கு உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும். பார்க்குறவங்களும் தெரியும் ஈஸியாக தான் செய்யலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்பி இருக்கோம். இப்போ மேலே வந்து இழுத்துக்கணும், வச்சு இழுத்து கொண்டு போய் வெளியே போட வேண்டியதான். அம்பி எடுத்துலாம் வந்துடும் கரெக்டாக எடுத்து. ஓகே, இது அப்படியே கொண்டு போய் வெளியே போட வேண்டியதான். 3 மணி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து போவோம். ஸோ மாட்டுச்சாணி அந்த பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அடுத்த ரவுண்டு. இதெல்லாம் வந்து அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒன்று பிடிச்சி வைக்கலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து கேட்டிருந்தாங்க, கோமியத்துக்கும் இதுக்கும் கேட்டிருக்காங்க. விளக்கு இது போடுவோம்ல, வீடு ஓம கொண்டத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்று பிடிச்சி வைக்கணும். சரி, அடுத்து வந்து மாட்டு தண்ணி வைக்கணும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டைம் ஆயிடுச்சு. போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா பெட்கர், இது பார்த்திங்கன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் போயிட்டு வரலாம். வந்து மாட்டுக்குள்ள தண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் டீமாக கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் அதுக்கு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மாடு தண்ணி வைக்கணும். மாடு தண்ணி வைக்க வேண்டியது. மாட்டுக்கெல்லாம் எருவும் போய் தூக்கிட்டுருக்கு. முனி போகிறக்கு முடியுமா மணி 10:30. ஸோ காலையில் அப்போது 5:30 மணிக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு 3 மணி 4 மணி போல் மாட்டுக்கு முன்னாடி புல் வெட்டுறது, சோளம் இது பண்ணோம்.